இது நம்ம ஃபேமிலி. உலக புகழ்பெற்ற மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்விற்காக கள்ளழகர் அழகர் மலையில் இருந்து மதுரை புறப்பட்டார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மாரிசாமி வழங்க கேட்கலாம். மாரிசாமி வணக்கம். தற்பொழுது உலக புகழ்பெற்ற மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கள்ளழகர் அழகர் மலையிலிருந்து மதுரைக்கு புறப்பட்டிருக்கிறார். அங்கு பக்தர்கள் கூட்டம் எந்த அளவுக்கு காணப்படுகிறது? கூடுதல் விவரங்கள். உலக புகழ்பெற்ற மதுரை சித்திரை திருவிழா. இந்த மதுரை சித்திரை திருவிழாவில் வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கும் நிகழ்வு மிக முக்கிய நிகழ்வாக கருதப்படுகிறது. இந்த சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கும் நிகழ்ச்சிக்காக அழகர் மலையிலிருந்து கள்ளழகர் இன்று மதுரைக்கு புறப்படுகிறார். அழகர் மலையில் புறப்படும் கள்ளழகர் அழகர் மலையிலிருந்து கடச்சனேந்தல் கல்லந்திரி வழியாக மதுரை புதூர் சல்லாகுளம் வழியாக வைகை ஆற்றை வந்தடைவார். வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கும் நிகழ்வு நாளை மறுநாள் நடைபெற இருக்கிறது. 23ஆம் தேதி அதிகாலையில் வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்க இருக்கிறார். அப்போது பல லட்சக்கணக்கான பக்தர்கள் மதிய திருவிழா கோலம் பூண்டு பல லட்சக்கணக்கான பக்தர்கள் கள்ளழகரை தரிசிக்க இருக்கிறார்கள். இந்த நிகழ்விற்காக அழகர் மலையிலிருந்து புறப்பாடாகிறார் கள்ளழகர். அழகர் மலையிலிருந்து சுந்தரராஜ பெருமானாக வீற்றிருக்கும் கள்ளழகர் அழகர் மலையில் இருக்கும் அந்த சுந்தரராஜ பெருமாள் திருக்கோவிலில் இருந்து கிளம்பி அழகர் மலையில் அதாவது பாதுகாப்பு தெய்வமாக வீற்றிருக்கும் 18ஆம் படி கருப்பண்ண சுவாமியிடம் விடைபெற்று அங்கிருந்து புறப்பாடாகி அவர் மதுரைக்கு வந்திருக்கிறார். மதுரைக்கு வருகிறார். மதுரைக்கு வரும் இந்த நிகழ்விற்கு தமிழ்நாடு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு, வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி ஆகியோர் அங்கே கலந்து கொண்டிருக்கிறார்கள். மதுரை மற்றும் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள், காவல்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் அனைவரும் அங்கே கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்வினை காண ஏராளமான பக்தர்கள் அங்கே குவிந்திருக்கிறார்கள். அதிகமாக அங்கே இருப்பதால் காவல்துறை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து கள்ளழகர் புறப்பாடாகி வரும் வழியெங்கிலும் காவல்துறை பலத்த பாதுகாப்புடன் வந்து சேருவார். நாளை அவருக்கு எதிர் சேவை நடைபெற இருக்கிறது. எதிர் சேவை முடிந்தபின் நாளை காலையே மதுரை நகருக்குள் வரும் கள்ளழகருக்கு எதிர் சேவை, நாளை இரவு சம்பிரதாயப்படி எதிர் சேவை தல்லாகுளத்தில் நடைபெறும். அதன் பிறகு தல்லாகுளம் பெருமாள் கோவிலில் அவர் தங்கி இருந்து விட்டு அதிகாலையில் புறப்பாடாகி வைகை ஆற்றில் இறங்குவதற்கு தயாராக வந்திறங்குவார். அதற்காக இப்பொழுதும் அழகர் மலையிலிருந்து கள்ளழகர் மதுரைக்கு புறப்பாடாகி இருக்கிறார். விரிவான தகவல்களுக்கு நன்றி மாரிசாமி. அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி.